டிராக்டர் உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட டிராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இந்த 50 டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதோடைய கண்டிஷன்ஸ் என்ன, டிராக்டரோட மாடல் என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது இந்த டிராக்டர்ஸ் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி வாங்கிங்க. ஸோ முதலாவது இருக்க டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 35. ஸோ இந்த டிராக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பேக் டயர் சைஸ் எந்த அளவுக்குன்னு பார்த்துங்க. ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே போயிடுச்சிங்க. ஸோ ஃபார்ம் ட்ராக் 35ங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HMT டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க 65 22 டிராக்டர் டாப்போடு வந்துருக்குங்க. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பேக் டயர்ஸும் பார்த்தீங்கன்னா பாதிக்கு நல்லாயிருக்குங்க. சென்டர் ஷிஃப்ட் கியர் பாக்ஸு. ஸோ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது HMT டிராக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த இருக்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. மகேந்திராவில் 575 DI பூமிபுத்திரன்ற டிராக்டர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போயிடுச்சுங்க. பேக் டயர் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு இருக்குது. சீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. மக்காடு மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக துரு பிடிச்சிருக்கு. ஹைட்ராலிக்லாம் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. டாப்பு பார்த்தீங்கன்னா டிராக்டர் கூட வந்துடுதுங்க. மகேந்திரா 575 DI. ஃப்ரண்ட்டு பம்பரும் பார்த்தீங்கன்னா இதில் அட்டாச் பண்ணி வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா மகேந்திரா 575 DI. இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா டாப் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பம்பர் வந்துருக்கு. ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சொல்லி பார்த்துக்கலாம். பேக் டயர்ஸ் கண்டிஷன் பார்க்கும்போது பாதி போயிடுச்சுங்க. ஃபுல்லாகவே போயிடுச்சு. சென்டர் ஷிஃப்ட் கியர் பாக்ஸுங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்டேரிங் தான், சிங்கிள் கிளச் வண்டிங்க. இது டாப்பு கூட வந்துருக்கு. அதுக்கு அடுத்ததாக டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60 பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதோடைய ஃப்ரண்ட்டு பம்பர் பார்த்தீங்கன்னா அட்டாச் வந்துருக்குங்க. டாப்பும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் கூடவே வந்திருக்கு. டயர் கண்டிஷன் எந்த அளவுக்கு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பேக் டயர்ஸ் பார்த்துக்குங்க. ஹைட்ராலிக் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. ஆக்சலும் பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ஆக்சல் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மக்காட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஃபார்ம் ட்ராக் 60 கம்ப்ரஸர்லாம் இந்த டிராக்டர் நீங்கள் எடுத்துனா கம்ப்ரஸர்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இருக்க டிராக்டர்னு பார்க்கும் பார்த்தீங்கன்னா மேஷி ஃபர்குஷன் டஃபே 241 DI மேஷி ஃபர்குஷன் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்காங்க. பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கூட அட்டாச் இருக்குது. டயர் கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் டயர் சைஸு பேக் டயர் சைஸும் பார்த்துக்கலாங்க. பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸ்டேரிங் பார்க்கும் ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க. ஹைட்ராலிக்லாம் பார்த்தீங்கன்னா லீக்கேஜெலாம் எதுவுமே இல்லை, நல்லாவே இருக்குது. நான் ஒன்றும் டாப் எதுவும் இல்லைங்க. அதுக்கு அடுத்திருக்க டிராக்டர்னு பார்க்கும்போது சொனாலிக்கா DI 47 RX. சொனாலிக்கா டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இதிலே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க 2020 மாடல். டாப் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்துருக்குங்க. ஃப்ரண்ட்டு பம்பரும் இதிலே வந்துடுது. ஃப்ரண்ட் டயர் சைஸ் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 50 HP கேட்டகரியில் இந்த டிராக்டருங்க. சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக காருக்கு போகிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சைட் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் சொல்ல வண்டிங்க. பேக் டயர் சைஸ் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஹைட்ராலிக் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த இருக்க டிராக்டர் பார்க்கும்போதுமே சொனாலிக்கா தாங்க இருக்குது. சொனாலிக்கா DI 47 RX. ரெண்டுமே சேம் மாடல் தான். அதாவது மாடலுங்க இயர் வந்து என்னென்னு தெரியல. அது 2020 மாடல். இது என்ன மாடல்னு தெரியல. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்துக்கலாம். அந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் இல்லை. பேக் டயர் சைஸ் எந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாங்க. டாப்பு கூடவே வந்துடுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 4 6 7 டிராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துருக்குங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு இந்த டிராக்டரில் யாராவது டிராக்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து மூங்கில் துறைப்பேட்டில் பார்த்தீங்கன்னா HP பெட்ரோல் பங்க்குக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது டிராக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ நம்பர் கால் பண்ணி வாங்கிக்க. நன்றி, வணக்கம். மீதி இருக்க டிராக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்க்கலாங்க. நன்றி.